2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மகாராஷ்டிராவில் 29 மாநகராட்சிகளில் உள்ள 893 வார்டுகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடந்தது. இதில் பாரதிய ஜனதா, சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ், ராஜ் தாக்கரே, சரத்பவார் உள்ளிட்டோரின் கட்சிகள் என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 3,48,00,000 வாக்காளர்கள் ஓட்டளிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் கமிஷன் செய்தது. அந்த வகையில் நேற்று நடந்த தேர்தலில் 29 மாநகராட்சிகளிலும் சேர்ந்து சராசரியாக மொத்தம் 50% ஓட்டுகள் பதிவாகின. மும்பையில் 227 வார்டு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக நடந்த தேர்தலில் 52% ஓட்டுகள் பதிவாகின. அனைத்து மாநகராட்சிகளிலும் பதிவான ஓட்டுகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. ஆரம்பம் முதலே பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெரும்பாலான இடங்களில் முன்னிலையில் உள்ளன. காலை 11:30 நிலவரப்படி பாரதிய ஜனதா 390க்கும் மேற்பட்ட வார்டுகளில் முன்னிலை வகித்தது. ஷிண்டேவின் சிவசேனா 88 இடங்களிலும், அதற்கடுத்தபடியாக காங்கிரஸ் 83 இடங்களிலும் முன்னிலை வகித்தன. உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே கைகோர்த்து தேர்தலை சந்தித்தாலும் மும்பையை தவிர பிற மாநகராட்சிகளில் அவர்களின் கட்சிக்கு பெரிய அளவில் ஓட்டுகள் கிடைக்கவில்லை. மும்பையில் பாரதிய ஜனதா 80 இடங்களிலும், சிவசேனா 40 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. உத்தவ் ராஜ் தாக்கரே கூட்டணி 65 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சரத்பவாரின் என்சிபி உள்ளிட்ட கட்சிகளுக்கு மும்பையில் பெரிய அளவில் ஓட்டுகள் கிடைக்கவில்லை. காலை நிலவரப்படியே மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கு தேவையான அளவு மெஜாரிட்டி இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முன்னிலை கிடைத்துவிட்டது. இறுதி வரை இதே நிலை தொடரும் அல்லது பாரதிய ஜனதாவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என அக்கட்சி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட பிற கட்சிகள் அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வென்று மாநிலத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதேபோல் நகராட்சிகள், கிராம பஞ்சாயத்துகளில் சமீபத்தில் நடந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தற்போது மாநகராட்சி தேர்தலிலும் பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வென்றுள்ளதுடன் அதன் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து அதிக மாநகராட்சிகளில் மேயர் பதவியை பிடிக்க உள்ளதால் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா நம்பர் 1 கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதே நேரம் காங்கிரஸ், உத்தவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மாநிலம் முழுவதும் மிக சொற்பமான இடங்களில் மட்டுமே வென்றுள்ளன. குறிப்பிட்ட சில மாநகராட்சிகளில் மட்டும் ஒரு சில கட்சிகளுக்கு செல்வாக்கு வெளிப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை மாலைக்குள் நிறைவடைந்து முழுமையான முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 29 மாநகராட்சிகளில் குறைந்தபட்சம் 25 இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணி மேயர் பதவியை கைப்பற்றும் என பாரதிய ஜனதா தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதேபோல் நீண்ட காலமாக ஒருங்கிணைந்த சிவசேனா வசம் இருந்த மும்பை மாநகராட்சி தற்போது பாரதிய ஜனதா வசம் கைமாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் வர்த்தக, பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மும்பையை கைப்பற்றியதன் மூலம் பாரதிய ஜனதா மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.